அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டுதோறும் ரோட்டரியில் பதவியேற்பு என்பது விமர்சையாக நடக்கக்கூடிய ஒன்று. உலகத்தில் உள்ள 30,000க்கும் அதிகமான சங்கங்களில் இந்த வைபவம் மிக விமர்சையாக நடக்கும். குடும்பத்தோடு வருவது, குழந்தைகளோடு வருவது, அதை ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வைபவமாக ஏற்படுத்தி இறுதியில் அனைவரும் விருந்துண்டு போவது என்பது ஒரு சம்பிரதாயம். ஆனால் இந்த முறை அதற்கு நேர்மாறாக நான் கோவையிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் பொள்ளாச்சியில் இருந்தபடி கேட்கிறீர்கள். உங்களால் என்னை பார்க்க முடியும், ஆனால் என்னால் உங்களை பார்க்க முடியாது. எல்லோரும் இருப்பீர்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். First I have to thank President Ramji for giving me this opportunity. I don't think any time in the past I have done this, that is to greet the incoming team. இந்த முறை இவர் கேட்டுக்கொண்டதற்காக நான் இந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இந்த இன்ஸ்டலேஷன் என்பது ஒரு வெறும் சம்பிரதாயமோ சடங்கோ அல்ல. இதற்கு நிறைய அர்த்தம் உண்டு. திரு ராமகிருஷ்ணன் அவர்களுடைய பதவி காலம் முடிந்து அவர் மிகுந்த மனநிறைவோடு ஓய்வு பெற்றுக் கொள்வதும், திரு ராம்ஜி அவர்கள் புதிதாக பொறுப்புக்கு வருவதும், அதை பார்த்து வாழ்த்துவதற்கு நாம் அத்தனை பேரும் இங்கு இருக்கின்றோம். ரொட்டேரியன் பிரசிடென்ட் ராம்ஜி அவர்கள் அவருடைய செயலாளர் சஞ்சயோடு இணைந்து இன்னும் மற்றவர்களோடு இணைந்து அவராண்டை மிகச்சிறப்பாக செய்திருக்கின்றார். அதையெல்லாம் அந்த செயலாளர் விளக்கமாக சொன்னார்கள். அதற்காக முதலில் நாம் அவர்களை பாராட்ட வேண்டும். பிறகு இந்த ஆண்டு பொறுப்பேற்கின்ற திரு ராம்ஜி அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடும் எதிர்பார்ப்புகளோடும் அவருடைய அணியோடு சேர்ந்து வந்து இன்று பொறுப்பேற்று கொண்டார்கள். நம்முடைய ரோட்டரி கிளப்பில் இது அநேகமாக 35வது பதவியேற்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கடந்த 34 ஆண்டுகளாக அந்தந்த ஆண்டில் பொறுப்பேற்ற தலைவர்களும் மற்றவர்களும் இணைந்து செயல்பட்டு நம்முடைய சங்கத்தை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். இன்று ரோட்டரி டிஸ்ட்ரிக்டில் நம்முடைய பொள்ளாச்சி கிளப்புக்கு என்று தனியான ஒரு இடம் உண்டு, ஒரு மரியாதை உண்டு என்று சொல்லுவேன். அதை நான் பலமுறை பார்த்திருக்கின்றேன். அந்த வகையில் இன்று பொறுப்பேற்கின்ற இந்த புதிய அணிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். பெரிய எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறார்கள், பெரிய திட்டங்களை வைத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் அவற்றையெல்லாம் செய்து முடிக்க வேண்டுமானால் அவர்கள் மட்டும் செய்துவிட முடியாது. அவரோடு இணைந்து நாம் ஒவ்வொருவரும் பணியாற்றினால் ஒழிய இது சாத்தியமில்லை. அந்த வகையில் இன்று நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு ஒரு உறுதி தர வேண்டும். நீங்கள் செய்வதை செய்யுங்கள், உங்களோடு அணிதிரண்டு நாங்கள் நிற்போம் என்று சொல்ல வேண்டும். இந்த ரோட்டரி என்பது ஒரு மகத்தான இயக்கம். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. நான் கேள்விப்பட்டேன் 13 லட்சத்திற்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். 115 ஆண்டுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொல்கிறார்கள். இந்த 115 ஆண்டுகள் எத்தனை கால மாற்றங்களை பார்த்திருக்கும் என்று கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அத்தனைக்கும் ஈடு கொடுத்து இன்று இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆகவே அத்தனைக்கும் காரணம் என்னவென்று கேட்டால் அதனுடைய அடிப்படை தத்துவம் சர்வீஸ் அபவ் செல்ஃப் என்று சொல்லுவோம். அதுதான் இத்தனை கால மாற்றங்களுக்கு இடையேயும் இந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு தோற்றுவித்த அன்று எந்த அளவுக்கு ஒரு பொலிவோடும் பூரிப்போடும் இருந்ததோ அதே போல் இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகும் இருக்கிறது என்றால் ஆச்சரியமான ஒரு காரியம். ரோட்டரி தோன்றிய அதே காலகட்டத்தில் இன்னும் பல அமைப்புகள் தோன்றின. ஆனால் ரோட்டரி அளவுக்கு அவர்களால் வளர முடியவில்லை. அதற்கு காரணம் இதுக்கு தொடர்ந்து அமைந்து வந்த தலைமை தத்துவம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு செயல்பாடு. இன்று ரோட்டரி என்றாலே ஒரு நம்பகத்தன்மையை பார்க்கலாம். ஒரு அரசு அதிகாரி இடத்திலேயோ மற்றொரு இடத்திலேயோ போய் நாங்கள் ரோட்டரியிலிருந்து வருகின்றோம் என்று சொன்னால்
நம்மை அவர்கள் நம்பி ஏற்றுக்கொண்டு நாம் கேட்கின்றவர்களை செய்து தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு நம்பகத்தன்மை நமக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தலைவர்கள் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை தருவார்கள். த இன்டர்நேஷ்னல் தீம் என்று சொல்லுவோம். இந்த வருஷம் கொடுத்துருக்கிறது ரோட்டரி ஓப்பன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பெரிய வாய்ப்புகளை வழங்குவது தான் ரோட்டரி. என்ன வாய்ப்பு? அந்த வாய்ப்புகளெல்லாம் ஏற்கனவே இருந்தது, இவர்கள் தோன்றி கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் அது என்ன அந்த வாய்ப்புகள் என்பதை நமக்கு சொல்லி அந்த வாய்ப்புகளை எப்படி நாம் பயன்படுத்தி கொண்டு நம்மையும் உயர்த்தி கொள்ள வேண்டும், ரோட்டரியின் மூலமாக நம்முடைய சமுதாயத்தையும் உயர்த்த வேண்டும் என்பதை சொல்வதற்குத்தான் இந்த அற்புதமான தத்துவத்தை தந்திருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய ராம்ஜியை நாம் பாராட்டணும். யூனோ, not always all the Rotary themes are this very inspiring, but this one is very inspiring. If you want to elaborate on it, you may need 1 hour for that. Rotary opens opportunities. Opportunities are always there. Opportunity இல்லாத காலமே இல்லை. சவால்களும் சந்தர்ப்பங்களும் சேர்ந்தே போகும். ஆனால் புத்திசாலிகள் என்ன செய்வார் என்றால், அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் சவால்களை எல்லாம் சந்தர்ப்பங்களாக பயன்படுத்தி கொள்ளுவார்கள். இன்று நமக்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது, இந்த கொரோனா என்கின்ற ஒரு சவால். ஆனால் புத்திசாலித்தனமான ஒரு தலைமையாக இருப்பார்களே, ஆனால் இதையே ஒரு வாய்ப்பாக சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ளுவதற்கு முடியும். அந்த வகையில் நம்முடைய ராம்ஜி மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. He is a wonderful young man, full of enterprise, enthusiasm, and I'm sure he is going to do a great job. அவருக்கு அற்புதமான செயலாளர் அமைந்திருக்கிறார். இன்னும் மற்றவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆண்டு அவர்கள் மகத்தான காரியங்களை செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் யாருக்கும் தேவையே இல்லை. அற்புதமாக செய்வார்கள். அந்த வகையில் நான் அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இதுதான். ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி என்னவென்றால், அவர் உடன் பணி செய்கின்ற அந்த குழுவை உற்சாகப்படுத்தணும். ஒரு தலைமைக்கு அழகு அதுதான். You have to motivate the group. If you motivate the group and ensure that they are going to contribute their might for the well-being of Rotary and to the community, உங்கள் வேலை முடிஞ்சுது. நாம் ஒரு 50 பேர் என்னமோ இருப்போம் நினைக்கிறேன் நம்ம கிளப்பில், கரெக்டாக எனக்கு தெரியல. அதில் எல்லாத்துக்கும் அந்த உற்சாகத்தை ஏற்படுத்தணும். தலைவனுக்கு அழகு அதுதான். தலைவனே எல்லாம் செஞ்சிட்ருக்கக்கூடாது, செஞ்சால் தவறு. ஆனால் கடைக்கோடியில் அமர்ந்திருக்கின்ற ஒரு ஃபெலோ ரோட்டேரியனையும் உற்சாகமாக பணி செய்ய வைத்தால் வேலை முடிஞ்சுது. அந்த வகையில் நம்ம ராம்ஜிக்கு அந்த தகுதி உண்டு. காரணம், அவர் ஒரு ட்ரெயினர். ட்ரெயினர்னால் என்ன நினைக்கிறீங்க? உற்சாகம் இழந்து ஏனோ தானோ இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி அவருடைய முழு அர்ப்பணிப்போடு செயல்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிட்டால் தலைவருடைய வேலை முடிஞ்சது. சரித்திரத்தில் மிகப்பெரிய தலைவர்களை பார்த்தால் அவர்கள்லாம் அதைத்தான் செஞ்சுருக்கிறாங்க, வேறு ஒன்றும் செய்யலை. மிகப்பெரிய தலைவர் எடுத்துக்கங்க, அவங்க என்ன செஞ்சாங்க? இதைத்தான் செஞ்சாங்க. மகாத்மா காந்தி எடுத்துக்கங்க, 30 கோடி மக்களையும் ஒரு அணியில் கொண்டு வந்து நிறுத்தினார். இது விளையாட்டு காரியமா? செஞ்சார் இல்லையா? மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திரத்திற்கு போராடிய பொழுது இன்று போல் அன்றும் சிலர் இருந்தார்கள் கேலி பேசுவதற்கு. இதெல்லாம் தேவைதானா? இது சாத்தியமா? ஆனால் அதையே அவர் ஒரு வாய்ப்பாக பார்த்தார். எந்த ஏழ்மையும் அறியாமையும் அன்றிருந்து இந்தியாவில் இருந்ததோ அதையே பயன்படுத்தி கொண்டு அவர்களை சென்று அணுகும் வகையில் அவர் செயல்பட்டார். அதனால் தான் அவர் வெற்றி கண்டார். ஆகவே இன்று நாம் ரோட்டரியில் செய்ய வேண்டியது என்னவென்றால், செய்வதற்கு ஏராளம் இருக்குது, சமுதாய பணி ஏராளம் இருக்குது. அது நம்ம பொள்ளாச்சி கிளப்பு கடந்த 35 ஆண்டுகளாக செய்த திட்டங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான திட்டங்கள். இந்த கிரிமேட்டேரியம் என்பது நான் நினைக்கின்றேன் நம்ம பகுதியில் ஒரு ரோட்டரி கிளப் செய்த முதல் திட்டம் என்று எனக்கு உறுதியாக தெரியும். அது பிறகுதான் மற்றவர்கள் செய்தார்கள். அதேபோல் ஆழியாறில் உள்ள தென்னை ஆராய்ச்சி மையம் ஒரு கிளப் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. மத்திய அமைச்சர்களை பார்த்து அணுகி பேசி அதன் மூலமாக நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தையும் உடன் வைத்து கொண்டு ஒரு பெரிய கருத்தரங்கத்தை நடத்தி அதில் ஒரு தீர்மானத்தை போட்டு அதற்கு பிறகு அதை தொடர்ந்து செயல்பட்டு இறுதியில் அந்த ஆராய்ச்சி மையம் வந்திருக்கின்றது. இன்று இந்த பகுதிக்கே அது ஒன்று தான். ஆனால் நாமளே அதை பற்றி அதிகம் பயன்படுத்தி சொல்லுவதில்லை.
காரணம் அது எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்குது, அதனால் நமக்கு தெரியறதில்லை. ஆனால் செய்வதற்கு நிறைய உண்டு. அதே போல் புதிய கல்விக் கொள்கை வந்தது. அப்பொழுது நாம் என்ன செஞ்சோம்? கோவையில் சென்று ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கத்தை நடத்தினோம். இந்தியாவில் தலை சிறந்த கல்வியாளர்கள் வந்து அதில் பேசினாங்க. இறுதியில் ஒரு தீர்மானத்தை போட்டோம். அப்போ நம்ம முன்னாள் கவர்னர் ஜி வரதராஜ் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அவர் நாம் கொடுத்ததை கொண்டு போய் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்திகிட்ட கொடுத்து ராஜீவ்காந்தி பாராட்டினார். இன்ஃபேக்ட் என்னையும் கூட வர சொன்னார், நான் போகலை. இது எதுக்கு சொல்கிறேன்னா, செய்வதற்கு நிறைய இருக்குது. ஏனாதானன்னு இருக்கக்கூடாது. இந்த ரோட்டரியில் ஒரு 3 ரகம் இருக்குது. வேண்டா வெறுப்பாக இருப்பவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சரி இருப்போமேன்னு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் உற்சாகமாக செயல்பட வேண்டும் என்று நினைப்பவர்களும் இருப்பார்கள். எந்த ஒரு கிளப்பில் இந்த 3வது ரகம் அதிகம் இருக்கிறதோ அந்த கிளப் சிறந்து பணி செய்யும். அந்த வகையில் பொள்ளாச்சி கிளப்பை எனக்கு நன்கு தெரியும். நல்ல தலைமை அமைந்து அவர்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி வழிநடத்தி சென்றால் மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. அதை நிச்சயமாக ராம்ஜி செய்வார் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் ராம்ஜியை பற்றி ஒன்றை நான் சொல்லணும். ஒரு ஆர்கனைஸ்ட் பர்சன், வெரி ஆர்டிகுலேட். அட்ஹாக்கிசம் என்பது இருக்கவே இருக்காது. ஒவ்வொன்றையும் நல்ல முறையில் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சாமர்த்தியம் ஒரு இடத்துல உண்டு. அதை நான் பல முறை பார்த்திருக்கின்றேன். சிறந்த பேச்சாளர். சொல்ல வந்த கருத்துக்களை தொகுத்து அழகாக சொல்லுவார், எளிமையாக சொல்லுவார், ஆங்கிலத்திலும் தமிழிலும். அது எல்லாத்திட்டையும் அந்த தகுதி இருக்காது. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. ஆனால் இவரிடத்தில் 2யும் இருப்பதை நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் சவால்கள் நிறைந்த இந்த ஆண்டு, இந்த கொரோனா என்கின்ற சவால் நிறைந்த இந்த ஆண்டில் அவர் முயன்று அந்த சவால்களை எல்லாம் சந்தர்ப்பங்களாக மாற்றி செயல்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய விருப்பம். இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சாய்ஸ் இருக்குது. If you want, you can be casual. If you want, you can be committed. Nobody can force anybody. If you prefer to be a backbencher, just coming and going without taking part in anything, who is the loser? You are the loser, not Rotary. Rotary will still be the same. Society will still be the same. Who is the loser? You are the loser. If you don't contribute anything, instead you want to consume everything, you will be a loser. To the contrary, if you decide to contribute more and consume less from Rotary, you will become a great leader. இப்போ நம்மளெல்லாம் எடுத்துக்கங்க. ரோட்டரிக்கு வருவதற்கு முன்பு மிகுந்த கூச்ச சுபாவம் நிறைந்தவர்களாக இருந்தோம். மேடை ஏறி பேச தெரியாது. இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரியிலையும் அட்டண்டன்ஸ் சொன்னால் எந்திரிச்சு நின்று இருக்கிறேன்னு சொல்கிறக்கே தயங்க நாளை உண்டு. அப்படிப்பட்டவர்கள் இந்த ரோட்டரியில் இணைந்து பெரிய பொறுப்புகளை எடுத்து செய்ததன் பிறகு மிகப்பெரிய தலைமைக்கு தயாரானார்கள். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இந்த ரோட்டரிங்கிறது ஒரு லான்ச்சிங் பேடுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரைனிங் பீரியட். இதற்கு பிறகு இன்னும் பெரிய பொறுப்புகளுக்கு நீங்கள் வருவதற்கு இது ஒரு பயிற்சி களமாக நீங்கள் கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் பயன்படுத்தி கொண்டால் பிரமாதமாக செய்யலாம். இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த ரோட்டரியில் போய் நேரத்தை செலவழிச்சிங்கன்னா உங்கள் சொந்த வேலை கெட்டு போயிடும். இது ஒரு பொருத்தமில்லாத வாதம். அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. நான் சார்ட்டர் பிரசிடெண்ட்டாக இருந்த காலத்தில் பல நிறுவனங்களுக்கு நான் பொறுப்பாக இருந்தேன் 85. ஆனால் believe me, if you plan everything well and if you execute it in a meticulous way, nothing will suffer. To the contrary, the leadership training you get in Rotary will help you immensely to discharge your personal business and other things. அது தவறான ஒரு எண்ணம். இப்போ நான் ரோட்டரியில் சேர்ந்தது சென்னையில். நான் இருந்த கிளப்பில் தான் சென்னையில் the cream of Madras used to be in that club those days. நான் நினைப்பேன், அப்போ நான் அந்த கிளப்பிலே நான் தான் இளைஞன். பெரிய தொழிலதிபர்கள், பெரிய டாக்டர்கள், வக்கீல்கள், ரிட்டையர்ட் ஜட்ஜுகள், ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வில் பி தேர். நான் கூட நினைப்பேன் இவங்கெல்லாம் இதுக்கு வரணுமான. ஆனால் நம்புங்க, ஃபார் தெம் ரோட்டரி வாஸ் அ ரெலிஜன். கரெக்டாக அந்த டைமுக்கு வருவாங்க. கருத்தோடு ஒவ்வொன்றையும்
கவனித்து காரியம் பண்ணுவார். அட்டெண்டன்ஸ் என்னங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போல்லாம் வரலாம் உடனே நோட்டீஸ் வரும். எனக்கே வந்திருக்குது ஒரு முறை. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, பெரிய பொறுப்பில் இருந்தவர்கள் பல பல வேலைக்கு இடையில் இந்த ரோட்டரியை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும். ஜேஆர்டி டாட்டா கடைசி வரைக்கும் ரோட்டரியில் இருந்தார். ஜேஆர்டி டாட்டாவோடவா நம்மளுக்கெல்லாம் அதிக வேலை வந்துடுது. வாரத்துக்கு ஒரு நாள் திங்கட்கிழமை ஒரு 1.5 மணி நேரம் ஒதுக்க முடியாதா? அப்படியானால் குறை உங்களிடத்தில் தானே இருக்கு. இந்த ரோட்டரியை நீங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி, அதுதான் நம்ம RI பிரசிடென்ட் சொல்கிறார், ரோட்டரி ஓப்பன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் இஃப் யூ டோன்ட் அவைல் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹூ இஸ் டு பி பிளேம்ட்? யூ ஆர் டு பி பிளேம்ட், நாட் ரோட்டரி. ஸோ மை ரிக்வெஸ்ட் டு யூ, நீங்கள்லாம் ரொம்ப யங் பீப்புள். நான் ரோட்டரியில் வந்து 50 வருஷம் ஆகுது. உங்களை பலர் அப்போ பிறந்தே இருக்க மாட்டீங்க. நான் இந்த 50 ஆண்டுகளில் இந்த ரோட்டரியினுடைய பரிமாண வளர்ச்சியும் மாற்றத்தையும் நான் பார்த்துட்டே வர்றேன். அன்று இருந்ததுக்கு இன்று இருக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் பெரிய அளவில் மாற்றங்கள் வந்தாலும் இன்னும் இந்த இயக்கம் உலகமெல்லாம் வியாபித்து இருக்கிறது என்று சொன்னால், நான் சொன்னது போல் அதனுடைய தத்துவம் தான் அதற்கு காரணம். உங்களை இளைஞர்களை நான் கேட்டுக்கொள்ளுவேன். ஆமாம், உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். இன்றைக்கி பிஸ்னஸ் எல்லாம் பெரிய நெருக்கடியில் இருக்குது. கடுமையான போட்டிகளை சந்திக்கணும், எத்தனையோ பிரச்சனைகள். இத்தனைக்கிடையில் என்னால் நேரம் ஒதுக்கி இதுக்கு பண்ண முடியுமா என்றால் பண்ண வேண்டும் என்று நான் சொல்லுவேன். Take Rotary as a religion. Contribute to Rotary and Rotary will pay back manyfold in the years to come. இப்போ நம்ம சீஃப் கெஸ்ட்டாக சகாதேவன் வந்திருக்கார். சகாதேவன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். நான் போப்பாண்டவர் அழைத்து நான் வேட்டிக்கனுக்கு சென்று வந்த பொழுது முதலில் என்னை ஈரோடுக்கு அழைத்து ஒரு பெரிய பாராட்டு தந்தார். அதை என்னால் மறக்கவே முடியாது. இஸ் அ ரோல் மாடல் டு ரொட்டேரியன்ஸ்னு சொல்லுவேன். ஒரு கமிட்டட் பர்சன், ஒரு புகழ்மிக்க டாக்டர், ஒரு பெரிய மருத்துவமனை. இத்தனைக்கிடையில் அவரால் நேரம் ஒதுக்க முடியாது என்றால் நம்மால் முடியாதா? நான் சொன்னது போல் ரோட்டரியில் நீங்கள் முழுமையாக ஈடுபட்டால் உங்களுக்குத்தான் அதனால் நன்மை அதிகம். இதை மனதில் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும். நம்ம ராம்ஜிக்கும் அவருடைய டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுவேன். அவர் நல்லா செய்வார், நிச்சயமாக நல்லா செய்வார். இந்த சிரமத்துக்கு இடையிலும் சிறப்பாக செய்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு. ஆனால் நாம் அத்தனை பேரும் இணைந்து அவருக்கு உறுதுணையாக இருக்கிறோம். பொள்ளாச்சி ரோட்டரி கிளப் என்று சொன்னால் வெளியே சென்று நீங்கள் கேட்டால் தெரியும், இதற்கென்று ஒரு தனித்தன்மை உண்டு. The dignity and decorum with which this club functions is known to all. 50 years back, when I was the charter president, we didn't know much about Rotary, but we could do a lot of things. Well, how? Because of the commitment. அன்றுள்ள ரோட்டரி கவர்னர்கள்லாம் நம்ம கிளப்பை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. அதை நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த ஆண்டு மகத்தான ஆண்டாக அமைய வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு, நம்முடைய ராம்ஜிக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த கொரோனா என்பது எல்லா காலங்களுக்கும் இருக்க போகிறதில்லை. நிச்சயமாக மிக விரைவில் இதுக்கு ஒரு தீர்வு வருமே. ஆனால் நாம் எல்லோரும் மீண்டும் பழையபடி சந்திக்கின்ற வாய்ப்புகள் வரும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு ராம்ஜி அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.